இன்று நாம் மனித இனப்பெருக்கம் பற்றி விரிவாக பார்ப்போம். பாடத்தை கற்பதன் மூலம் மனித இனப்பெருக்க தொகுதியில் ஆண் இனப்பெருக்க தொகுதி, பெண் இனப்பெருக்க தொகுதி, அவற்றின் விரிவான கட்டமைப்பும் தொழிற்பாடுகளும் பற்றி விவரமாக அறிந்து கொள்ள முடியும். மனிதன் ஏகலிங்கத்துக்குரிய அங்கி ஆவான் என்பதை நாம் அறிவோம். இது இலிங்க ஈருடைமை எனப்படும் செக்சுவல் டைமோர்பிசம். இனப்பெருக்க செயற்பாட்டிற்காக ஆண்களில் ஆண் இனப்பெருக்க தொகுதியும் பெண்களில் பெண் இனப்பெருக்க தொகுதியும் காணப்படுகின்றது. இனப்பெருக்க தொகுதியானது புணரிகளை உருவாக்குவதற்கான சனனிகளையும் அவற்றை கடத்துவதற்கான கான்களையும் கொண்டுள்ளது. அடுத்து நாம் துணைப்பால் இயல்புகள் பற்றி பார்க்கும்போது, புறத்தோற்றத்தில் பால் வேறுபாடுகளுக்கு ஏற்ப ஏற்படும் வேறுபாடுகளே துணைப்பால் இயல்புகள் எனப்படுகின்றன. துணைப்பால் இயல்புகளானது பொதுவாக 10 வயது தொடக்கம் 14 வயதுகளுக்கு இடையிலான பூப்படைதல் காலப்பகுதியில் ஏற்படுகின்றது. உதாரணமாக, உடலின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம், முகத்தில் பருக்கள் தோன்றுதல், உடலில் குறித்த பகுதிகளில் ரோமம் தோன்றுதல் போன்றவற்றை குறிப்பிடலாம். துணைப்பால் இயல்புகள் தோன்றுதலானது காலநிலை நிலைமைகள், போசாக்கு, சுகாதாரம் என்பவற்றுடன் மாற்றமடையக்கூடியதாகும். போசாக்கானவர்களில் துணைப்பால் இயல்புகள் தோன்றுதலானது 14 வயதிற்கு முன்னரே நிகழலாம். ஆண்களில் ஏற்படும் துணைப்பால் இயல்புகளாக குரல் தடிப்படைதல், தோள்கள் விரிவடைதல், உடற்சட்டகம் பலமானதாக மாற்றமடைதல், முகத்தில் தாடி மீசை தோன்றுதல், மார்பு, கக்கம், இலிங்க அங்கங்களைச் சூழ ரோமங்கள் தோன்றுதல் ஆகியவற்றை குறிப்பிடலாம். பெண்களில் ஏற்படும் துணைப்பால் இயல்புகளாக மார்பகங்கள், முலைச்சுரப்பிகளின் பருமன் அதிகரித்தல், இடுப்பு பகுதி விரிவடைதல், தோல் மென்மையானதாக மாற்றமடைதல், கக்கம், இலிங்க அங்கங்களைச் சூழ ரோமங்கள் தோன்றுதல் ஆகியவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக நாம் ஆண் இனப்பெருக்க தொகுதி பற்றி விரிவாக பார்ப்போம். ஆண் இனப்பெருக்க தொகுதியானது பின்வரும் பகுதிகளை கொண்டது. ஒரு சோடி விதைகள், விதை மேற்திணிவு, அப்பாற்செலுத்தி, முன்னிற்கும் சுரப்பி, கூப்பரின் சுரப்பி, சுக்கில புடகம். ஆண் இனப்பெருக்க தொகுதியின் கட்டமைப்பை நோக்கும் போது, ஆணில் நீள்வட்ட வடிவமான 2 விதைகள் விதைப்பையினுள் காணப்படுகின்றன. ஆண் புணரிகளான விந்துக்கள் விதைகளால் உருவாக்கப்படுகின்றது. இது விந்து பிறப்பு எனப்படுகின்றது. ஒவ்வொரு விதையிலும் 1000 வரையிலான சுக்கிலச் சிறுகுழாய்கள் காணப்படுகின்றன. இச்சுக்கிலச் சிறுகுழாய்கள் வெளிச்செலுத்தியின் ஊடாக விதை மேற்திணிவில் வெளித்திறக்கின்றது. வெளிச்செலுத்திகள் விதை மேற்திணிவிலிருந்து அப்பாற்செலுத்தியாக உருவாகின்றன. அப்பாற்செலுத்திகள் ஒவ்வொன்றும் சுக்கில புடகங்களிலிருந்து வரும் கானுடன் இணைந்து வீசற்கானை உருவாக்குகின்றன. வீசற்கான் சிறுநீர் கானுடன் இணைந்து சிறுநீர் சனனிக்கானை உருவாக்குகின்றது. சிறுநீர் சனனிக்கான் ஆனது ஆண் குறியினூடாக சென்று வெளித்திறக்கின்றது. ஆண் இனப்பெருக்க தொகுதியின் தொழிற்பாடுகளை நோக்கும் போது, விதைகளின் தொழிற்பாடாக விதைகளில் உள்ள சுக்கிலச் சிறுகுழாய்களால் விந்துக்கள் உருவாக்கப்படுகின்றது. இங்கு உருவாக்கப்படும் விந்துக்கள் விதை மேற்திணிவில் தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படுகின்றன. அடுத்து விந்துக்களின் தொழிற்பாடாக இது ஆண் புணரிகளாக தொழிற்படுகின்றது. விந்தானது தலை, முண்டம், வால் ஆகிய பகுதிகளை உடையது. இதன் தலைப்பகுதியில் காணப்படும் நிறமூர்த்தங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகின்றன. அடுத்து சுக்கிலப்புடகம், முன்னிற்கும் சுரப்பி, கூப்பரின் சுரப்பி ஆகியவற்றின் தொழிற்பாடுகளாக இச்சுரப்பிகளால் சுரக்கப்படும் சுரப்புகளும் விந்துக்களும் சேர்ந்து
சுக்கிலத்தை அமைக்கின்றன. இச்சுரப்புகள் விந்துக்கள் நீந்திச் செல்வதற்கான ஊடகத்தை வழங்குகின்றன. ஆண் இனப்பெருக்க தொகுதியின் விவரண படத்தை நோக்கும்போது விதைப்பையினுள் விதைகள் காணப்படுகின்றன. விதைகளால் விந்துக்கள் உருவாக்கப்பட்டு அவை விதைமேற் திணிவில் தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்றன. இங்கு சேமிக்கப்பட்ட விந்துக்கள் அப்பாற் செலுத்தி ஊடாக சுற்றுச்சுருங்கல் அசைவு மூலம் சென்று அங்கே காணப்படும் சுக்கிலப்புடகம், முன்னிற்கும் சுரப்பி, கூப்பரின் சுரப்பி ஆகியவற்றின் சுரப்புகளுடன் விந்துக்களும் சேர்கின்றது. இவ்வாறு சேர்வதன் மூலம் விந்துக்கள் அசைவதற்கு தேவையான ஊடகத்தை வழங்குகின்றன. இவ்வாறு சேர்ந்த சுக்கிலமானது சிறுநீர் சனனிக்கானூடாக வெளி செல்கின்றது. விந்தின் பகுதிகளை நோக்கும்போது விந்தானது தலை, மைய உடல், வால் ஆகிய 3 பகுதிகளை கொண்டது. அடுத்து பெண் சனனி தொகுதியானது பின்வரும் பகுதிகளை கொண்டது. ஒரு சோடி சூலகங்கள், ஒரு சோடி பலோப்பியன் குழாய்கள், கருப்பை, யோனிமடல், வெளிப்புற இலிங்க உறுப்புக்கள். பெண் சனனி தொகுதியை பற்றி பார்க்கும்போது பெண் சனனி தொகுதியானது பின்வரும் பகுதிகளை கொண்டது. சூல்கள், சூலகம், கருப்பை, யோனிமடல், பலோப்பியன் குழாய், பலோப்பியன் குழாயின் புனலுறு பகுதி. பெண் சனனி தொகுதியின் கட்டமைப்பை நோக்கும்போது பெண் சனனி தொகுதியின் பிரதான பகுதியாகிய சூலகங்கள் வயிற்றுக்குழிக்குள் காணப்படுகின்றன. சூலகங்களில் உள்ள சூலக புடைப்புகளால் சூல்கள் உருவாக்கப்படுகின்றன. பலோப்பியன் குழாய்கள் மெல்லிய நீண்ட குழாய்களாகும். இதன் சேமையான அந்தத்தில் புனல் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. புனலின் விளிம்பு விரல் போன்ற முளைகளை கொண்டது. கருப்பை தடித்த தசைத்தன்மையான அங்கமாகும். கருப்பையின் சேய்மையான பகுதி கருப்பை கழுத்து எனப்படுகின்றது. பெண் சனனி தொகுதியின் தொழிற்பாடுகளை நோக்கும்போது சூலகங்களின் தொழிற்பாடுகளாக பெண் புணரியான சூலகங்களால் உருவாக்கப்படுகின்றது. பெண்களில் பிறப்பிற்கு முன்னரான முளைய நிலையிலேயே இச்சூல் விருத்தியடைய ஆரம்பிக்கின்றது. சூலகத்திலிருந்து முதிர்ந்த சூல் வெளியேற்றப்படுவது சூல் கொள்ளல் எனப்படுகின்றது. அடுத்து சூலானது கோள உருவான கலமாகும். இதன் கருவிலுள்ள நிறமூர்த்தங்களால் தாய் வழி இயல்புகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகின்றன. அடுத்து பலோப்பியன் குழாயின் தொழிற்பாடாக உடற்குழியினுள் விடுவிக்கப்படும் சூல்கள் முளைகளாலும் பிசிர் அசைவினாலும் பலோப்பியன் குழாயினுள் உள்ளெடுக்கப்படுகின்றன. அடுத்து கருப்பையானது கருக்கட்டிய நுகமும் முளைய விருத்தியும் நடைபெறும் இடமாகும். யோனிமடல் சுக்கிலத்தை பெற்றுக்கொள்ளும் இடமாக காணப்படுகின்றது. கருக்கட்டல் செயல்முறையை நோக்கும்போது பலோப்பியன் குழாயினுள் விடுவிக்கப்பட்ட சூலுடன் விந்துக்களில் ஒன்று இணைந்து கொள்ளுதல் கருக்கட்டல் எனப்படுகின்றது. கருக்கட்டல் நடைபெறுவது பலோப்பியன் குழாயின் சேய்மையான பகுதியில் ஆகும். கருக்கட்டப்பட்ட சூலானது நுகம் எனப்படுகின்றது. நுகமானது பலோப்பியன் குழாயினூடாக கீழ்நோக்கி சென்று கருப்பையின் அகத்தோலில் பதிந்து கொள்ளுதல் உட்பதித்தல் எனப்படுகின்றது. உட்பதிக்கப்பட்ட நுகமானது மேலும் பிரிவடைவதால் முளையம் உருவாகின்றது. கருக்கட்டி 6 வாரமளவில் முளையத்தை சூழ முளைய மென்சவுகள் விருத்தியடைந்து காணப்படுகின்றன. பின்னர் முளையமானது முளைய மென்சவுகளால் சூழப்பட்ட பாயினுள் அமிழ்ந்து முதிர் மூலவுருவாக விருத்தியடைகின்றது. முளைய மென்சவுகளும் கருப்பை சுவரும் தொடர்பு கொள்ளும் இடத்திலே சூழ்வித்தகம் உருவாகின்றது. அடுத்து நாம்
கருக்கட்டல் மற்றும் உட்பதித்தல் செயல்முறையை நோக்கும்போது சூழ்கொள்ளலின் போது வெளிவிடப்பட்ட சூளுடன் ஆண் புணரியான விந்தும் இணைவதால் கருக்கட்டல் நடைபெறுகின்றது. கருக்கட்டப்பட்ட நுகமானது கலப்பிரிவடைந்து நுகமாக மாற்றமடைகின்றது. இது 8ஆம் 9ஆம் நாளளவில் கருப்பை சுவரினுள் உட்பதிக்கப்படுகின்றது. அடுத்து நாம் சூழ் வித்தகத்தின் கட்டமைப்பை நோக்கும்போது சூழ் வித்தகமானது தாயிலிருந்து குழந்தைக்கு போஷணை பதார்த்தங்களை வழங்கும் ஊடகமாக தொழிற்படுகின்றது. சூழ் வித்தகத்தின் தொப்புள் நாணினூடாக தாயிலிருந்து குழந்தைக்கு ஒட்சிசனும் போஷணை பதார்த்தங்களும் கடத்தப்படுகின்றன. இதேபோல் குழந்தையிலிருந்து தாய்க்கு கழிவுப் பொருட்களும் கார்பனீரொட்சைட்டும் கடத்தப்பட்டு தாயின் நாளமூடாக வெளிச்செல்கின்றன.